நம்ம பார்க்க போறது கேரட் அல்வா செய்யறது அப்படின்றது. இதுக்கு நான் வந்து 1/4 கிலோ கேரட் வாங்கி அதை நான் கிரேட் பண்ணி இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றி மெல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, 6 பாதாம், அதுக்கப்புறம் கொஞ்சமா திராட்சை, காஞ்ச திராட்சையை போட்டிருக்கேன். இதை நம்ம லைட்டா கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி திராட்சை எல்லாம் உப்பிடும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். திராட்சை எல்லாம் நல்லா உப்பி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதெல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கலாம். தனியா எடுத்து வச்சிட்ட பிறகு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கேரட் அப்படியே இதில் போட்டு ஸ்லோல வச்சு ஃப்ரை பண்ணணுங்க. ஸ்லோல தாங்க வைக்கணும், கேஸை ஸ்பீடை ஏற்றக்கூடாது. அப்புறம் ஸ்லோவில் ஒரு 2 மினிட்ஸ் நான் ஃப்ரை பண்ணிட்டேங்க நெய்யில். இப்போ அதோடு சேர்த்து நான் காய்ச்சி ஆற வச்சிருக்க பால், கேரட் எந்த பவுலில் நம்ம அளவு எடுத்தோமோ அதே பவுலில் நான் பாலையும் அதே அளவுக்கு எடுத்து ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த பால் எல்லாம் நல்லா கெட்டியாக திக்னஸ் வரும். வச்சிருக்கேன். பால் ஊற்றிட்ட பிறகு கேஸை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளேமை ஹை ஸ்பீடில் தான் வச்சு பக்கத்துலேயே இருந்து தான் நான் கலந்துட்டு இருக்கேன். நல்லா திக்கான இந்த கேரட் எல்லாம் இந்த பாலே நல்லா கொதிச்சிடும், வெந்துடும். நல்லா திக்கார ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கேஸை ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த பவுல்ல நம்ம வந்து கேரட் எடுத்தோமோ அதே பவுல்ல நான் வந்து 1/4 பவுல் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்க போறேன். இதுல நல்லா திக்காயிட்ட பிறகு சுகர் ஆட் பண்ணணும். நீங்க சுகர் ஜாஸ்தி சாப்பிட்றவங்களா இருந்தா கூட 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை கம்மியா சாப்பிட்றவங்களா இருந்தா 2 ஸ்பூன் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸ்லோலியே தாங்க வைக்கலாம், இனிமேல் கேஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம், ஸ்லோலியே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ரொம்ப கம்மியாக அந்த போட்டும் போடாமல் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஓகேங்களா, அப்படி போட்டுணும். ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைனாக்கா நீங்கள் ஏலக்காவை இடித்து அதை நீங்கள் போட்டுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்ல ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டுக்கிற சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பதத்துக்கு வந்துட்ட பிறகு நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.